வணக்க நண்பர்களே, 13 வயதில் படிப்பு போச்சு. வீட்டில் ஏழ்மை, தொடர்ந்து பல நாட்களாக பசி, வேலை தேடி தேடி அலுத்து போச்சு. ஒரு நாள் பசியால் மயக்கமடைஞ்சு ஒரு நாடக கொட்டகை வாசலில் சொருகும் கண்களுடன் அமர்ந்திருந்தான் அந்த சிறுவன். ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வந்தார். பையனிடம், டேய், இங்கே கட்டி கிடக்கும் குதிரைகள் எல்லாம் காணாமல் போகின்றது, கொஞ்ச நாளா நீ இதை பார்த்துக்கொள், வரும்போது உனக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொன்னார். ஆகா, இப்படி ஒரு வேலையா? பையன் ஆர்வமாக தலையாட்டினான். தெம்புடன் எழுந்தான். நாடகம் முடிந்து பணக்காரர் வெளியே வந்தார். வெளியே நிற்பது தன் குதிரைதானா என்ற சந்தேகம் வந்து விட்டது. குதிரையை சுத்தப்படுத்தி சேணத்தை பளபளப்பாக துடைத்து வைத்திருந்தான் பையன். சற்று அதிகமாக பணத்தை அவனிடம் நீட்டினார் பணக்காரர். சில்லறை கிடைக்கும் என நினைத்தவனின் கையில் பணம். மகிழ்ந்தான், ஆச்சரியப்பட்டான். மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களும் குதிரையை அவனிடம் ஒப்படைக்க அவற்றையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். வருமானம் பெருகவே குதிரை லாயமே அமைத்து உதவிக்கு வேலைக்கு ஆள் அமர்த்தி முதலாளி ஆகிவிட்டான். அதோடு விட்டானா, நாடகங்களையும் கவனித்தான். மிகப்பெரிய இலக்கிய மேதையாகி விட்டான் அந்த சிறுவன்தான் உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர். மனிதர்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும். வருகின்ற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டால் குதிரைக்காரனும் குபேரனாகி விடலாம். வாய்ப்புகளை பயன்படுத்துகின்றவர்கள் வெற்றிகரமாக வலம் வருகின்றார்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.